அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆம்லேட் ரெசிபி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. வாங்க நெய் மிளகா வச்சு ஒரு ஆம்லேட் பார்ப்போம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 நெய் மிளகாவை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன். நான் காரம் தாங்கக்கூடியவங்கனால 2 சேர்த்துக்கிறோம். நெய் மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/4 மிளகாலேருந்து 1 மிளகா வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டாமல் அப்படியே வச்சு அதுக்கு மேலே உப்பு தூவி மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் தூவி லைட்டாக சுற்றி எண்ணெய் விட்டு அப்படியே ஒன் சைடு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஆனனையும் திருப்பி போடுங்க. அந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கேரமலைஸ் ஆகி சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கடுத்து எடுத்தால் அவ்வளோதாங்க. அட்டடடா அட்டகாசமான நெய் மிளகா ஆம்லேட் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.